வணக்கம் தலைமையிலே. பேரழிவை நோக்கி போகின்ற காசா, மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகும் காசா மற்றும் வெஸ்ட் பேங்க், அதாவது பாலஸ்தீன மக்கள். சமகாலத்தில் ஒரு 50 லட்சம் மக்களை அடித்து விரட்டி அவங்க நாட்டை விட்டு அனுப்புறதுலாம் நடந்த காரியமே இல்லை. நம்ம இதை கற்பனையுமே பண்ணதில்லை. ஆனால் நடக்குமோ அப்படின்னு தோணுது. இப்போ காசா மக்களை மட்டும் அங்கேருந்து நகர்த்துறோம் அப்படிங்கிறாங்க. 21 லட்சம் மக்கள் இருக்காங்க. ஆனால் இது பார்க்க போனால் அந்த காசா வெஸ்ட் பேங்க் மொத்த பாலஸ்தீன மக்களையும் அங்கேருந்து வலுக்கட்டாயமாக வேறு நாட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி போகுது. அடுத்த சிலுவை போரை மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் உலக போர் சொல்லக்கூடாது, அடுத்த சிலுவை போரை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சிலுவை போர் அப்படிங்கும்போது அரபிய இஸ்லாமிய நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகளும் மோதிக்கொண்டால் அது சிலுவை போர் அப்படிம்பாங்க. ஓரளவு இந்த காசா இஸ்ரேல் இந்த சண்டை துல்லியமாக சொல்லியிருந்தேன். தலைவர்கள் கொல்லப்பட்டது, அந்த பேரழிவை அவங்க சந்தித்தது, பெண்கள் வேஷம் போட்டு அவனை ஒளிஞ்சிருந்தது, பேடிகள்லாம் ஒளிஞ்சிருந்தது. எப்போ சண்டை நிற்கும் ஹிசபுல்லா இங்கே கூட நான் ஓரளவு சரியாக சொல்லியிருந்தேன். ஏன்னா அங்கே 5 வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன் இஸ்ரேலுக்குள்ளே. ஓரளவுக்கு இவர்களை பற்றி எல்லாமே தெரியும், அந்த பகுதியை பூரா ஓரளவுக்கு தெரியும். அதனால் அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஏன் பேரழிவை சந்திக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். ஹமாஸ் முற்றிலும் அழிக்கப்பட்டுச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பணைய கைதிகளை விடுவிக்கும் போது இந்த பேடிகள் சீருடை, இராணுவ சீருடை அணிந்து கொண்டு நவீன அசால்ட் ரைஃபிள், நவீனமான பெரிய துப்பாக்கிகளை கையில் வச்சுக்கிட்டு ஒரே அராஜகம், ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி தெரியுது. எங்கேருந்து இவனுக்கு வந்தாங்க அப்படின்னா, சண்டைக்கு வந்த ஹமாஸ் பேடிகள் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. 50,000 எண்ணிக்கையிலிருந்த ஹமாஸ் பேடிகள் இன்னைக்கு 40,000 கொல்லப்பட்டு 10,000 பேர்த்துக்கு உள்ளே இருக்கலாம்னு சொல்லப்படுது. சண்டை போட்டவன் எல்லாம் செத்துட்டான். இவர்கள் எல்லாமே இன்னைக்கு பெண்களை சுற்றி நின்று பயங்கர அடாவடித்தனம் பண்ணுற இவனுக்கு எல்லாமே பெண்கள் வேஷம் போட்டு புர்காலாம் போட்டுக்கிட்டு பதுங்கு குழியில் ஒளிந்திருந்த பேடிகள் தான் இவனுக்கு எல்லாமே. நீங்கள் நம்ம தமிழ் சினிமா கூட ஒன்று இருக்கும், பார்த்திபன் போகும்போது வடிவேல் அப்படியே அந்த சைக்கிள் முன்னாடி புர்கா போட்டு, அதுக்கு அதே தான் இவனுக்கு இந்த மாதிரி சீருடை அணிஞ்சுக்கிட்டு துப்பாக்கி தூக்கிட்டு சண்டை போட்டு தான் பாராட்டிக்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த சண்டை நடக்கிற சமயத்தில் இந்த ஒரு வருஷத்துக்கு மேலான போரில் இந்த பேடிகள் என்னைக்காச்சும் இப்படி இராணுவ சீருடை நான் சண்டைக்கு வரேன் அப்படின்லாம் பார்க்கவே இல்லை. எல்லாமே ஒழிஞ்சுக்கிட்டானுங்க. இன்னைக்கு இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் அங்கே இல்லை, அவங்க திரும்பி போகிறாங்க, சண்டை போட மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு இந்த எலி மாதிரி பொந்துக்கள் நேராக வீட்டுக்குள்ள ஓடி போய் குடுன்னு அவன் துணியெல்லாம் எடுத்து துவைச்சு, பழைய யூனிஃபார்ம்லாம் துவைச்சு போட்டு அயன் பண்ணி போட்டு வந்துட்டானுங்க, போட்டு துப்பாக்கி தூக்கிட்டு வந்துட்டானுங்க. வந்துக்கிட்டு இந்த பணைய கைதிகளை விடுவிக்கும் போது ஒரு அடாவடித்தனமாக சுற்றி நின்றுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு ரொம்ப பில்டப் பண்ணுவானுங்க. ஒரு மேடை போட்டுக்குவானுங்க, பயங்கரமான ஸ்பீக்கர்ஸ் சவுண்ட் சிஸ்டம்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பேஸ் இதில் பேசிக்கிட்டு சத்தம் போட்டு பாடிக்கிட்டு ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஆண் இராணுவ வீரர்கள், இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் வந்தோடனே இதெல்லாம் மாறி பெண்களை வேஷம் போட்டுக்கிட்டு புர்கா போட்டு ஓடிடுவானுங்க. இதுதான் எனக்கு வேலை. ஒளிஞ்சு இருந்த இவனுக்கு தான் இப்போ வெளியே இருக்கவனுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கொஞ்சம் பேர் ஒளிந்திருந்தவர்கள் தான். மற்றபடி சண்டைக்கு வந்தவன் எல்லாம் கொண்டது. இவனுக்குனால என்ன பிரச்சனைனா, அப்பாவி பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டதுமே அந்த பகுதியுமே இடித்து தள்ளப்பட்டது. கற்பனைக்கு மெட்டாத வகையில் இடிச்சு தள்ளிட்டாங்க இஸ்ரேல் இராணுவ வீரர்கள். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கி எல்லோருமே போய் பார்க்கலாம். இப்போ காசாக்குள்ளே எல்லாம் போகலாம், அனுமதி கொடுத்துட்டாங்க. அனைத்து பத்திரிகைகள் எல்லாம் போய் பார்க்குறாங்க. யூஎன் என்ன சொல்கிறாங்க, நேற்று யூஎன் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, தினம் 100 கனரக வாகனம் 100 வச்சு அங்கே இருக்க குப்பைகளை, இடிக்கப்பட்ட குப்பைகளை தினம் 24 மணி நேரம் அள்ளி கொண்டே போட்டாலுமே 15 வருஷம் ஆகும் குப்பையை மட்டும் அள்ளுறதுக்கு. 15 வருஷம் கனரக வாகனங்கள் தொடர்ச்சி அள்ளணும். இந்த வாகனங்கள்லாம் அவனுக்கு இல்லை, உலக நாடுகள் கொடுத்தா உண்டு, கொடுத்து பணமெல்லாம் கொடுத்து இழுத்தாலுமே குப்பையை அள்ளி கொண்டு ஒரு பக்கம் கொட்டுறதுக்கு 15 வருஷம் ஆகும். அப்போது திரும்ப அவனுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுக்க எத்தனை வருஷம் ஆகும்? இதுக்கு எல்லாமே காரணம் பேடித்தனமாக அவனை சண்டை போடாமல் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு, நிலத்துக்கெல்லாம் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து, பகுதியை பூரா விட்டு கொடுத்துட்டானுங்க, இடிக்கிற விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு சண்டைக்கு ஆள் இல்லைன்னு நெஞ்சு நிமித்து சுற்றுறானுங்க. இவனுக்கு பூரா இப்படி தான். ஏன் நான் பேரழிவை நோக்கி போகும் அப்படிங்கிறேன்னா, இப்போ சராசரியாக பணைய கைதிகளை விடுவிச்சிருக்கானுங்க. அதாவது நன்றாக இருக்கின்ற பணைய கைதிகளை தேடி பிடிச்சு
ஒரு வாரம் நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு, அதுக்கு முன்னால் அவனுக்கு வந்து சாப்பாடு போடல, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணானுங்க. நல்ல சாப்பாடு போட்டு துணிமணிலாம் எடுத்து கொடுத்து போட்டு மேடல் நிற்க வச்சு பரிசு பெட்டகம் வேற கொடுக்குறாங்க. மெண்டலான் மாதிரி 1 வருஷம் பிடிச்சி கொடுமைப்படுத்திட்டு பரிசு பெட்டகம், அந்த பெட்டகத்தில் என்ன இருக்குன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறானுங்க. நாங்கள் என்னைக்கு உங்களை தூக்கிட்டோம், எப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் எங்கள் கிட்ட இருக்கும்போது இருந்த ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சு பரிசு பெட்டகத்தோடு அனுப்பிட்டு இருக்கானுங்க. மெண்டல் மாதிரி. இப்போ பிரச்சனை வராது. பிடிக்கப்பட்ட பணைய கைதிகள் பிணமானவர்கள் வராங்க அப்படின்னா, பிணங்கள் வருது அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும். இஸ்ரேலுக்குள்ளேயும் பிரச்சனை வரும், உலகத்துலேயுமே இஸ்ரேல் ஆதரிக்கிற தேசத்துலேயும் கோபம் வரும். குறிப்பாக 9 மாத குழந்தை கெஃபீர் வருகின்ற சண்டையை நிர்ணயம் பண்ண போகிறதே இந்த குட்டி குழந்தை தான். இந்த குட்டி பையன் வந்து அவங்க அப்பா அம்மாவோட, அவங்க அப்பா எர்தேன், அம்மா பேர் சில், இன்னொரு குழந்தை பேர் வந்து அரியல், அவன் 4 வயசு, இவன் வெறும் 9 மாதம். கெஃபீர் பால் குடிச்சிருந்த பையன். மொத்த குடும்பத்தையும் கடத்திட்டானுங்க. இந்த கெஃபீரோட பாட்டி தாத்தாவை கொன்னுட்டானுங்க. இந்த பயங்கரவாத பேடிகள் கொன்னுட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பாலெல்லாம் கொடுத்து மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ அவங்க அப்பா விடுதலை ஆகிட்டார். அவங்க அப்பா வந்து போன வாரம் விடுதலை பண்ணப்பட்டார், எர்தேன். இப்போ இஸ்ரேல் வந்து அந்த கெஃபீரும் அவங்க அம்மாவும் இன்னொரு குழந்தையும் எங்கன்னு கேட்டால், நீங்கள் குண்டு ஓடும்போது செத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து இப்போ வரைக்கும் நம்பிக்கையோடு இருக்குது, அவங்க சாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கெஃபீர் குட்டி குழந்தைக்காக இஸ்ரேலே போராடுது. சின்ன 9 மாதம் கை குழந்தைவன். அவனுக்கு வந்து இப்போது பிடிச்சிட்டு போய் 3 மாதம் கழித்து 1 வயசு ஆச்சு. அவங்க குடும்பமே இஸ்ரேலுக்குள்ளே இல்லை. இஸ்ரேல் மக்கள் ஒன்று அத்தனை பேர் சேர்ந்து தலைநகரத்தில் வந்து அவன் ஃபோட்டோ வச்சு பிறந்தநாள் கொண்டாடினாங்க, அவ்வளோ உருக்கமாக. ஒரு வேளை அந்த குட்டி பையன் செத்துட்டான், அந்த செத்து போன பணத்தோட பிணம் வந்தது இல்லை அந்த ஃபோட்டோ கிட்ட வந்துருச்சுன்னா மிகப்பெரிய பேரழிவு காசால ஏற்படும். எழுதி வச்சுக்கோங்க, மிகப்பெரிய அழிவை கொடுத்துருவாங்க. என்ன குண்டை யூஸ் பண்ணுறானே சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து ஒரு உயிரோடு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இதெல்லாம் தணிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் 3ஆம் சிலுவை போர் வருது அப்படிங்கன்னா, ட்ரம்ப் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தது தான் இந்த 3ஆம் சிலுவை போரை நோக்கி போகும் தோணுது. முதன்முறை அவர் ஆட்சிக்கு வந்தப்போ பைடனுக்கு முன்னால் இஸ்ரேலில் வந்து தலைநகரம் வந்து டெல் அவீவ் அப்படிம்பாங்க. டெல் அவீவ் தான் உலகம் அங்கீகரிக்கப்பட்ட தலைநகரம் இஸ்ரேலுக்கு. ஆனால் இஸ்ரேல்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜெருசலேம், ஜெருசலேம் அதுதான் எங்களுக்கு தலைநகர்னு அவங்க சொல்லுவாங்க. உலக நாடுகள் ஏற்றுக்கல. ட்ரம்ப் முதல்ல பதவிக்கு வந்தப்ப முதல்ல உலக தலைவர்கள், அதுவும் அவ்வளோ பெரிய தலைவர், ஜெருசலேமை தலைநகராக ஏற்றுக்கிட்டார். அமெரிக்கா வந்து இனிமேல் இஸ்ரேலுக்கு வந்து ஜெருசலேமா தலைநகர் வந்து அங்கே ப்ரேயரே பண்ணார். இப்போ 2ஆம் முறை பதவியேற்ற பிறகு அவர் சந்தித்த முதல் உலகத் தலைவர் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு தான் சந்திச்சிருக்கார். ட்ரம்ப் வந்து ஒரு யூதர் கிடையாது, ஆனால் கிறிஸ்துவ மத வெறியர் ட்ரம்ப். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இந்த 3ஆம் பாலினம் வந்து இனிமேல் இல்லை அப்படிங்கிறாருங்களா, ஆண் பெண் 3ஆம் பாலினமே ஒன்று இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்கிற ஒரு இது கிறிஸ்தவத்தில். கிறிஸ்துவ மத வெறியர். ட்ரம்ப்பை சுற்றி இருக்கிற ஆலோசகர்கள், அதிகாரிகள், பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாமே கிறிஸ்துவ யூத மதவெறியர்கள். இவங்களாம் அவ்வளோ ரொம்ப மதவெறியர்கள். இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு லட்சியம் ஒன்று இருக்கும். இவங்களாம் என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த இஸ்ரேல் பிரச்சனையே இல்லாமல் அமைதியாக முழு இஸ்ரேலாக இருக்கணும். முழு இஸ்ரேலுங்கிறது இப்போ இருக்க காசா, வெஸ்ட் பேங்க், அந்த பாலஸ்தீன பகுதியை சேர்ந்தது தான் இஸ்ரேல். அது முழுசாக அவங்ககிட்ட இருக்கணும். மிக முக்கியமானது, உலகம் ஏற்றுக்கொள்ளாதது, இப்போ அங்கே இருக்க அல்லாஸ்கா மசூதி. இப்போ வந்து அது வந்து அரபுகள் மற்றும் இஸ்லாமியருக்கு பள்ளிவாசல். அல்லாஸ்கா மசூதி தாவீது சாலமோன் ராஜா கோயிலாக மாற்றப்படணும்பாங்க. இது வந்து அந்த வரலாறு படித்தவங்க தெரியும். சாலமோன் ராஜா தான் அந்த கோயிலை கட்டியிருப்பார். அந்த கோயிலாக மாறணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கிறிஸ்துவ மதவெறிகள் பேசுறது. இந்த கோயிலெல்லாம் தொட்டுட்டாங்க அப்படின்னா 3ஆம் உலகப் போர் நிச்சயமாக வரும். இதே ட்ரம்ப் செய்வானா, கிறிஸ்தவ மதவெறியர் ஒன்று. ஒரு முக்கியமான தலைவர்கள் ஒரு 5 பேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம மோடிஜி, சீனாவோட ஜிங்பிங் அவர், ரஷ்யா புட்டின், அமெரிக்கா ட்ரம்ப்பு, இஸ்ரேல் பென்யமின் நெத்தன்யாகு, இவங்கெல்லாம் 70 வயசை தாண்டினவங்க.
இன்றைக்கி இவங்க தான் இந்த உலகின் தாதாக்கள். இவங்க தான் போகிற நிர்ணயம், வெற்றி தோல்வி நிர்ணயம் பண்ணுறவங்க. 70 வயசு தாண்டினவங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வரலாறு நன்றாக தெரியும். இந்த கோயிலோட வரலாறு, இப்போ இருக்க அல்லாஸ்கா மசூதி வரலாறு நன்றாகவே தெரியும். எப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம காலத்தில் செஞ்சிடலாமேங்கிற அளவுக்கு ட்ரம்ப் வந்து அவர் நடவடிக்கை போயிட்டு இருக்கு. யார் செய்கிறது? நம்ம செஞ்சு காட்டிடலாம், அந்த முழு இஸ்ரேலை பிடிச்சு கொடுத்துடலாம், அந்த பாலஸ்தீன மக்கள்லாம் எங்கிருந்து வந்தாங்களோ, அரபு நாட்டிலேருந்து வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்களோ அவங்களெல்லாம் அங்கேயே அனுப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறாரு. இன்னுமே வந்து அந்த அல்லாஸ்கா மசூதி, அது சாலமோன் ராஜா கோயில் தானே கிமுல, அதை பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் தொட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு சிலுவை போராக 100% மாறும். எந்தவித இஸ்லாமிய நாடும் அரபு நாடும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த காசா மக்களை அடித்து விரட்டுவது, வெஸ்ட் பேங்க் மக்களை அடித்து விரட்டுவதையே இந்த மக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அரபு மக்கள், இஸ்லாமிய மக்கள் தேசமெல்லாம் ஒத்துக்காது. ஆனால் அந்த அல்லாஸ்கா மசூதி அதை மட்டும் தொட்டாங்க அப்படின்னா புனித போர் அறிவிப்பாங்க. இஸ்லாமிய அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புனித போர், ஜிகாத் அறிவிப்பாங்க. இஸ்ரேல் தனியாக இருக்கும்போது அப்போ அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸு, இத்தாலி, ஜெர்மனி, உக்ரைன், யூரோப்பிய நாடுகள் எல்லாமே அவங்க பக்கம் வருவாங்க. இதுதான் சிலுவை போர்னு சொல்கிறது. இந்த ட்ரம்ப்போட நகர்வுகள், அவர்களுடைய கூட இருக்க அந்த காரியதரிசிகள், அட்வைசர்லாம் சொல்கிறதுலாம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு தான் நான் பதிவு பண்ணுறேன். இந்த சண்டை பெருசாக இருக்க வந்து ட்ரம்ப் பண்ணுற இன்னுமே சில காரியங்கள் அவர் பண்ணதால் அவங்களுக்கு புரியும். நெத்தனியாக முதல்ல அவரை தான் சந்தித்து பேசியிருக்கிறார். ஒன்று, இந்த பைடன் ஆட்சியில் வந்து இந்த இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் இருக்குது, யூத மதவெறியருக்கு தலைபணிந்தார். ஒரு சிலருக்கு இந்த யூத மதவெறியர்கள் செட்டிலர்ஸ் அப்படிம்பாங்க. அவங்களோட வேலையே என்னென்னா இந்த பாலஸ்தீனத்துக்கு போய் சண்டை போகிறது. அவங்க எப்படின்னா ஒரு அரபை பார்த்தாலே சண்டைக்கு போயிடுவாங்க. அங்கே சண்டை எடுக்க வேண்டிய காரணமே தேவையில்லை. அரபுகளை பார்த்தாலே சண்டைக்கு போக வேண்டியது, அந்த வாகனங்களை தீயிட்டு கொளுத்த வேண்டியது, அந்த வீடுகளை தீயிட்டு கொளுத்தி அந்த வீடுகளை இடிச்சு விட வேண்டியது, ஆக்கிரமிப்பு பண்ணுறது. இதுதான் அந்த செட்டிலர்ஸோட வேலை, யூத வெறியர்களோட வேலை. அவங்களுக்குள்ள சிலருக்கு தடை பண்ணார் பைடன். ட்ரம்ப் வந்து இப்போ கையெழுத்து போட்ட முதல் நாள் கையெழுத்தில் அந்த தடையெல்லாம் நீக்கி தடையை விளக்குனார். அப்போ என்ன சொல்ல வராரு? நீ திரும்ப போய் தாக்குதல் நடத்தி தீயிட்டு கொளுத்து அந்த இடத்த போய் புடின்னு சொல்ல வராரு. ரெண்டாவது, பைடன் தடை செய்திருந்த 2000 பவுண்ட் குண்டுகள், அதாவது 1000 கிலோ எடையுள்ள ஒவ்வொரு குண்டுகள், ராட்சச குண்டுகள், ஒரு கப்பலை வந்து பிடிச்சு வச்சிருந்தார் பைடன் அனுப்பாம. அந்த வந்தோடனே கையெழுத்து போட்டு அந்த கப்பலை நகர்த்தி இஸ்ரேலுக்கு கொண்டு அந்த குண்டையுமே இறக்கிட்டாங்க. இப்போ சமாதான பேச்சுவார்த்தை சமாதானமாக போகுதுன்னா இந்த குண்டுகள்லாம் எதுக்கு எனக்கு குண்டுகளை திரும்ப இஸ்ரேலுக்கு வரணும்? அதை தாண்டி $1 பில்லியன் ஆயுத உதவிகளை இஸ்ரேலுக்கு பண்ணலான்னு சொல்லி இப்போ 3வது இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் பண்ணுற காரியங்கள் எதுவுமே சமாதானத்தை நோக்கி போகிற மாதிரி தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொடுத்த வரைக்கும் பணைய கைதெல்லாம் திருப்பி வாங்கிக்கோங்க, அவன் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்க பணிகள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களால வாங்க முடியுமோ அதுக்கு வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் இவர்களை பார்த்து கொள்ளலாம்ங்கிற எண்ணம் தான் பின்னாடி இருக்குது. இவர் வந்து இப்போ இந்த காசா மக்களை விரட்டலாம் அப்படின்னு அவர் அடித்து விரட்டுன்னு சொல்லலை, அன்பாக அனுப்பிடுவேன்னு சொல்கிறாரு. பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அவர் சொல்கிற முதல்வர் காரணம் வந்து குப்பை அள்ளுறதுக்கே 15 வருஷம் ஆகும், குப்பையை அள்ளிட்டு அதுக்கப்புறம் கட்டணம் கட்டித்தரக்கு எத்தனை வருஷம் ஆகிறது? ரெண்டாவது, இங்கேருந்து பிரச்சனை 2 பேர் பண்ணுறாங்க. அதனால் இந்த காசா மக்கள் மற்ற வெஸ்ட் பேங்க் மக்கள் எங்கிருந்து வந்தாங்களோ அங்கே அவங்கள அனுப்பிவிடலாம். குறிப்பாக எகிப்து, ஜோர்டான், சிரியா, இல்லை அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலக நாடுகள், ஜப்பான் பேரை கூட குறிப்பிட்டிருந்தார். இவங்களாம் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் பிரித்து இவங்களெல்லாம் அங்கே அனுப்பிவிடலாம். அதுக்கப்புறம் காசாவை நம்ம சுத்தப்படுத்தி தரைமட்டமாக்கி அதில் இருக்க வெடிகுண்டுகளெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த யோசிக்கலாம். இப்போ இந்த மக்களை அனுப்பலாம் அப்படிங்கிறார். ஒரு வாயில் போய் நீங்கள் போகலான்னா யாருமே போக மாட்டாங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க? இராணுவத்தை உபயோகப்படுத்தாமல், ஃபோர்ஸ் பண்ணாமல் இந்த மக்கள் போக மாட்டாங்க. போகணுன்னா இராணுவத்தை உபயோகப்படுத்தி தான் ஆகணும். இந்த 21 லட்சம் மக்கள் இப்போ காசாவில் இருக்காங்க. இப்போ காசாவை இடித்து தள்ளின மாதிரி இப்போ வெஸ்ட் பேங்க் இடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ இஸ்ரேலோட ஐடியா என்னன்னா, வெஸ்ட் பேங்க் மக்கள் மொத்த பாலஸ்தீனத்தையும் வெளியே அனுப்பிடலாம், மொத்தமாக 50 லட்சம் பேர் வருவாங்க, வெளியே அனுப்பிவிடலாம், ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு போயிருக்கிறாங்க. இதுவரை இதை யாருமே கற்பனையே பண்ணல, நெத்தனியாகவே கற்பனை பண்ணல.
அதான் சொல்கிறது கிறிஸ்துவ மத வெறிய ட்ரம்ப். அவர் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறக்கு இவங்களெல்லாம் வந்த இடத்துக்கு திருப்பி அனுப்பிவிட்டு அவங்க எங்கே போய் செட்டில் ஆகிட்டோம், இங்கே இருக்க வேண்டாம், இஸ்ரேலை முழுசாக பிடிச்சி கொடுத்துக்கிட்டு அவங்க ஒரு வேலியிட்டு பாதுகாப்பு செய்யலாம் இஸ்ரேலுங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அடுத்த காரணம் வந்து ட்ரம்ப் சொல்கிற ரெண்டாவது காரணம், நேற்று சொன்னார், மிக அருமையான காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் உட்கார்ந்த டேபிள், ட்ரம்ப் மிகப்பெரிய டேபிளில் உட்கார்ந்துருந்தார். அவர் உட்கார்ந்துக்கிட்டு டேபிளை தொட்டுக்காட்டு சொல்கிறார், டேபிள் மேலே ஒரு பேனாவை தூக்கி வச்சார். இந்த பேனா தான் இஸ்ரேல், இத்தினோண்டு பேனா தான் இஸ்ரேல். இந்த இவ்வளோ பெரிய டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் இவ்வளோ பெரிய பரப்பளவு வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த பேனாட்டிருந்து பேனாவை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பீங்களா, இல்லை இவ்வளோ பெரிய இடத்து வச்சிருக்கிற அரபு நாடுகிட்ட ப்ரெஷர் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. மிகச்சரியான கேள்வி. இவ்வளோ பெரிய இடத்தை வச்சுக்கிட்டு பாலஸ்தீனம்னு சொல்லி ஒருத்தங்களை வந்து ஒரு மக்களை வந்து ஆக்கிரமிப்பு அங்கே பண்ண வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு இந்த மொத்த அரபு நாடுகளும் இந்த பயங்கரவாத பிரிவுகளும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த பேனாகிட்ட போய் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணுமா, இல்லை இந்த டேபிள்கிட்ட ப்ரெஷர் பண்ணுமான்னு கேட்குற ட்ரம்ப். மிகச்சரியானது. My desk is the Middle East, and this pen, the top of the pen, that's Israel. That's not good, right? You know, it's a pretty big difference. I use that as an analogy. It's pretty accurate, actually. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்குள்ள திகைப்பாக இருக்குங்க. என்னடா எல்லாருமே இஸ்ரேல் தான் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க அந்த மண்ணாங்கிறீங்க, நீங்கள் வந்து பாலஸ்தீனர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் சொல்கிறீங்க அப்படின்னா முழுசாக வரலாறு நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே புரியும். நமக்கு ஒன்றுமே இங்கே தெரியாமல் இங்கே இருந்துக்கிட்டு யூதன் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணா, செருப்பு இல்லாமல் நடந்து வந்தால் இவங்க தான் செருப்பு கொடுத்தாங்க, வீடு இல்லாமல் தான் வீடு கொடுத்தாங்க, டீ போட்டு கொடுத்தாங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மண் இஸ்ரேலுக்கு மொத்தமாக சொந்தமான மண். அங்கே இப்போ இருக்க அந்த காசா வெஸ்ட் பேங்க் மக்கள் சுற்றி இருக்கிற அரபு நாடுகள்ந்து வந்து ஆக்கிரமிப்பு செய்தவர்கள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை அப்படின்னா ஒரு ரெண்டு பிரச்சனை. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்றாக புரியும். இஸ்ரேல் பாலஸ்தீன் ஏன் இந்த பிரச்சனை தொடருது அப்படின்னா ஒரு ரெண்டு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது. ஒன்று இந்த அல்-அக்ஸா மசூதி, இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பாலஸ்தீன அகதிகள் பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையை மட்டும் தீர்த்துட்டா இந்த பிரச்சனைகள் இல்லை. இந்த அல்-அக்ஸா மசூதி பற்றி சொன்னாவே உங்களுக்கு இந்த எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு விடை கிடைக்கும். இந்த அல்-அக்ஸா மசூதி கிபி 700, அதாவது இப்போத்திலிருந்து ஒரு 1325 வருஷம், 1300 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டதான் அல்-அக்ஸா மசூதி. இது இஸ்லாமியர்கள் இந்த முழு பள்ளிவாசல் அப்போ தான் கட்டினாங்க கிபி 700. அந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னால் சாலமோன் ராஜா, யூத ராஜாவால் கட்டப்பட்ட யூத கோயில் இருந்துச்சு. அது எப்போ கட்டினதுன்னா கிமு 1000, அதாவது கிபிக்கு முன்னால் 1000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம போயிடணும். இது கட்டப்பட்டது 1300 வருஷத்துக்கு முன்னால் இந்த இஸ்லாமிய கோயில் பள்ளிவாசல். அங்கிருந்த யூத சாலமோன் ராஜா கட்டி கொடுத்த யூத தேவாலயம், பிரம்மாண்டமான தங்கத்தால் வெய்த அந்த யூத தேவாலயம் கட்டப்பட்டது கிபிக்கு முன்னாடி போய் 1000 வருஷம் தாண்டி போயிருந்தோம். அப்போ கட்டப்பட்ட தேவாலயம். இந்த தாவீது ராஜாம்பாங்க, தாவீது ராஜா தான் கட்ட ஆரம்பித்தார், அதெல்லாம் முடிக்க முடியல. அவ்வளோ பிரம்மாண்ட கோயில் அது. அதுக்கப்புறம் சாலமோன் ராஜா அவருடைய இடத்துக்கு வந்து அந்த கோயிலை கட்டி முடித்தார். இஸ்ரேல் தேவாலயத்தை தங்கத்தால் வேயப்பட்டது. தங்கம், வைரம், வைடூரியம் என்னென்ன விலை உயர்ந்ததோ அதெல்லாம் வச்ச கட்டப்பட்ட தேவாலயம் அது. உலகத்திலிருந்தெல்லாம் போய் சுற்றி பார்த்த, உலகத் தலைவர்கள் எல்லாம் போய் பார்த்த தேவாலயம் கிமுல. அப்போ வரலாறு என்ன சொல்றதுன்னா அந்த பகுதி யூதருக்கான பகுதி. கிமுலே அங்கே யூதர்கள் தான் வாழ்ந்தாங்க, அங்கே தேவாலயம் இருந்தது. நீங்கள் என்ன அகழ்வாராய்ச்சி போய் பண்ணுங்க அந்த இடத்துல. நீங்கள் இந்தியாவிலேருந்து இப்போ நீங்கள் யாரை வேணால் கூட்டு போங்க, இல்லை ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய அறிஞரை கூட்டு போய் அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணுங்க, அங்கே யூத கோயில் இருந்து தெளிவாக தெரியும். யூத கோயிலுக்கு இருந்தது. அது கட்டி ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தொடர்ச்சியாக இந்த அரபு மன்னர்கள் இவங்கெல்லாம் போய் இந்த இஸ்ரேல் மேலே படையெடுக்கிறதுனால முதல்ல அந்த சாலமோன் தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சில 100 வருஷம் கழிச்சு நெகேமியாங்கிற ஒருத்தர் அந்தளவு கட்டட்டையுமே அங்கே இன்னொரு தேவாலயத்தையும் கட்டினார். திரும்ப படையெடுப்புகளில் அந்த சாலமோன் ராஜா கட்டிய யூதர்களுக்கான கோயில், அந்த புனித தலம் ஒன்றுமே இல்லாமல் இடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் யூத மத அடிப்படைவாதிகள் ஒரு நாளைக்கு 3 தடவை வேண்டுதல் செய்வாங்க, அந்த இடத்துல எங்களுக்கு கோயில் திரும்ப வரணும்னு சொல்லி.
அந்த பள்ளிவாசலுமே அதுக்கு கட்டின பிறகு கொஞ்சம் கொஞ்சம் சிதிலம் அடைந்து போச்சு. ஆனால் இந்த கிபி 700 இப்போ 1325 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அரசரால், இஸ்லாமிய அரசரால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரம்மாண்டமான அல்லாஸ்கா மசூதி கட்டப்பட்டுச்சு. இது வந்து மெக்கா மெதினாவை விட புனிதமானது முதல்ல. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த பிறகு மெக்கா மெதினா ரொம்ப புனிதம். மூன்றாவது இந்த அல்லாஸ்கா அப்படின்னு புனிதமான பகுதி பள்ளிவாசல், மூன்றாவது பள்ளிவாசல் பெயர் எடுத்திருக்கு. முக்கியமான ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். அது எந்த அளவுக்கு சரின்னு சொல்லுங்கள். இதை சொன்னது வந்து இந்த யூதர்களுடைய ஆவணங்களை, பழங்கால ஆவணங்களை சேகரிக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. அதை நான் படிப்பேன். அங்கே அவங்க சொல்கிறாங்க, இந்த சாலமோன் ராஜா யூத தேவாலயத்தை இந்த அரபுகள் இடித்தது தெரியாமையோ இல்லை எதர்ச்சியா தெரியாமல் நடந்த காரியங்கள் அல்ல. பிற மத புண்ணிய தலங்களை இடித்து விட்டு அதன் மேல் பள்ளிவாசலை கட்டுவது இவங்களோட வழக்கமாகவே இருக்குது. கிறிஸ்துவ தேவாலயத்தை இடிச்சுட்டு மேலே பள்ளிவாசல் கட்டுறது, யூத தேவாலயத்தை இடித்து மேலே பள்ளிவாசல் கட்டுறது, இந்து மத கோயிலை இடிச்சுட்டு மேலே தேவாலயம் அவங்களோட பள்ளிவாசல் கட்டுறதை இவங்க ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. தெரியாமல் செஞ்சதில்லை அப்படிங்கிறாங்க. ஒன்று பார்த்துக்குங்க, முகலாயர் வந்து இந்தியாவை பிடிக்கிறாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அப்போது பள்ளிவாசல் 1 கோடி பள்ளிவாசல் இந்தியாவில் கட்டலாம். நம்மகிட்ட பெரிய இடம் இருக்குது, 1 கோடி பள்ளிவாசல் அன்னைக்கும் கட்டலாம், இன்றைக்கும் கட்டலாம். ஆனால் அங்கிருந்த இந்து மத புனித கோயில்கள் இடிச்சுக்கிட்டு அது மேலே பள்ளிவாசல் கட்டுறது முதல் தப்புன்னு சொல்லணும். ஒரு காரியம் வந்து ஆரம்பத்துலேயே தப்பு இருந்தால் அது முடிய வரைக்கும் அப்படி தானே போகுது. எத்தனையோ காலி இடம் இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு இருக்கிற கோயிலை ஏன் இடிச்சுக்கிட்டு மேலே பள்ளிவாசல் கட்டி, அதுதானே பிரச்சனை. இப்போ அங்கேயும் அதே தானே பிரச்சனை. தொடக்க ஆரம்பம் வந்து ஒரு தவறாக இருக்கும்போது தொடர்ந்து அப்படி தான் போகும். அதாவது மத நல்லிணக்கத்தை குலைக்கும் விதமாக பேசுகிறதுலாம் இல்லை. வரலாறு தெரிஞ்சுக்கணும், ஏன் இந்த பிரச்சனை சொல்லி அவங்களே உணரணும். நம்ம முன்னோர்கள் இந்த மண்ணை ஆக்கிரமிப்பு செய்த அரசர்கள், சுல்தான்கள் ஏன் அப்படி பண்ணுறாங்க, அது தப்புங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த வரலாறு இந்த அல்லாஸ்கா பற்றி பேசும்போதே யூதர்களுடைய வரலாறு கிமுல இருக்கும். இந்த கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னால் அவங்களோட வரலாறு இருக்கும். எப்படி அவங்க யூத தேவாலயம் இடிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த மக்களும், யூத மக்களும் அடித்து விரட்டப்பட்டார்கள். இஸ்ரேல் தொடர்ச்சியாக அடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க உலகம் பூரா. இந்த ஓடி போனவங்க வந்து இந்த ஜெர்மன் ஹிட்லர் வந்து இந்த 50 லட்சம் இவங்க மக்களை கொல்லும்போது ஏற்கனவே தாய்நாடு கேட்டு போராடின மக்கள் தான், தமிழீழ மக்களை போல. எங்களுக்கு இங்கே நாடு வேணும் நாடு வேணும்னு கேட்டுட்டு இருந்த மக்கள் தான். ஹிட்லர் இந்த 50 லட்சம் பேர்த்த கொன்ன பிறகு ரொம்ப கேட்கும்போது உலகத்துக்கே புரிஞ்சு இவங்களுக்கென்று ஒரு தனி நாடு வேணும்னு சொல்லி அந்த மக்களை, யூத மக்களை கூட்டு வந்து இங்கிலாந்து தான் பண்ணாங்க. எல்லோருமே அமெரிக்கான்னு சொல்கிறீங்க, இல்லை அன்றைக்கி வந்து இங்கிலாந்து தான் வல்லரசு. இந்த 1947 நம்ம சுதந்திரமான காலகட்டத்தில் இங்கிலாந்து இராணுவம் வந்து அங்கே அந்த யூத மக்களை கொண்டு வந்து, அப்போ வந்து அந்த பகுதி பாலஸ்தீன் இருந்தது. இப்போ நீங்கள் இருக்க இஸ்ரேல், இந்த காசா, வெஸ்ட் பேங்க் எல்லாமே பாலஸ்தீன் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி கிமுலாம் அது வந்து இஸ்ரேல். அந்த தேவாலயமே அந்த வரலாறு சொல்லும். ஆனால் பாலஸ்தீனம் இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் ஓடின பிறகு இதை சுற்றி இருந்த அரபு நாடுகள் வந்து அரபியர்கள் வந்து எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி சௌரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பல 100 ஆண்டுகளாக. இங்கிலாந்து இராணுவம் வந்து அங்கே இருக்கவங்கள அடித்து இந்த யூத மக்கள் எந்த இடத்த காமிச்சாங்களோ இது எங்களுடைய பகுதின்னு அதை வந்து அடித்து அவங்கள விரட்டிக்கிட்டு யூத மக்கள் அப்படியே அங்கே வச்சுக்கிட்டே வந்தாங்க. இது வந்து அந்த மொத்த பாலஸ்தீனத்தையும் அங்கே இருக்க மக்களை இங்கிலாந்து இராணுவம் இறங்கி, இஸ்ரேலுக்கு அப்பயே கொஞ்சம் இராணுவம்லாம் இருந்தது, இறங்கி அடித்து நகர்த்திக்கிட்டே போகிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் செதறி ஓடினாங்க. அப்போது பக்கத்தில் இருக்க சிரியாவுக்கு ஓடி போனவங்க சிரியாவில் உள்ள பாலஸ்தீன அகதிகள், லெபனானுக்கு ஓடி போனவங்க லெபனானில் உள்ள பாலஸ்தீன அகதிகள், ஜோர்டானுக்கு ஓடி போனவங்க ஜோர்டானில் வாழும் இன்றைக்கு வாழும் பாலஸ்தீன அகதிகள். இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இவங்களை அடித்து நகர்த்திட்டு போகும்போது பின்னால் போன மக்கள் இப்போ இருக்க பாலஸ்தீன், இப்போ இருக்கு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஓடுனாங்கல்ல, பின்வாங்கி அந்த பாலஸ்தீனத்துக்கு போனவங்க பாலஸ்தீனத்தில் வாழும் பாலஸ்தீன அகதிகள். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆனால் நல்லா புரியும். இந்த இருக்க மக்களை அடித்து துரத்துறாங்க, சுற்றி சதறி ஓடுறாங்க. இந்த சிரியாவுக்கு ஓடுறாங்க, ஜோர்டானுக்கு ஓடுறாங்க, லெபனானுக்கு ஓடுறாங்க. அங்கெல்லாம் அவங்க வந்து பாலஸ்தீன அகதிகள். அந்த பாலஸ்தீனத்துக்கு பின்னால் போய் பாலஸ்தீனத்தை ஒட்டி சேர்ந்தவங்க அவங்கள பாலஸ்தீனத்தில் வாழும் பாலஸ்தீன அகதிகள்னு சொல்லுவாங்க. அகதிகள் முகாம் தான் அவங்களுக்கு இருக்குது.
இன்னைக்கு வரைக்கும் எந்த அரபு நாடும், ஏன் இந்த வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனமே இவங்களை வந்து அதாவது சிட்டிசன் அங்கீகரிக்கல. இப்போ வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே அகதிகள் அப்படிங்கிற போர்வையில் வாழ வச்சுருக்கிறாங்க. அன்னைக்கு அடித்து விரட்டினப்ப 7 லட்சம் அந்த பாலஸ்தீன மக்கள் தெரிச்சு எல்லா பக்கம் போனாங்க இந்த நாடுகளுக்கு. இன்னைக்கு 69 லட்சமாக மாறி நிற்கிறாங்க. இந்த அகதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் இங்கே அகதிகளாக இருக்க மாட்டோம், எங்கள் இடத்துக்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அகதிகள் பிரச்சனை. எப்படி வாழ வைக்க முடியும்? 7 லட்சம் பேர்த்த இருக்கிற இடத்த பிடிச்சது தான் இஸ்ரேல். போனவங்க 7 லட்சம் பேர் 69 லட்சமாக மாறிட்டாங்க. நாங்கள் திரும்ப எங்கள் இடத்துக்கே வரணும் அப்படின்னா எப்படி வர வைக்க முடியும்? இப்போ இந்த யூத மக்களை எங்கே கொண்டு போக முடியும்? இந்த யூத நாட்டை என்ன பண்ண முடியும்? இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அகதிகளுக்கு சுற்றி இருக்கிற அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் ஆதரவு. மூளைச்சலவை, உன் நாடு அங்கே தான் இருக்குது, போ, உன் நாட்டுக்கு போயிரு, நீ உன்னோட தாய் நாடு அங்கே தான் இருக்குன்னு சொல்லி மூளைச்சலவைகள். ஆனால் அதற்கு முன்னால் கிமுல வந்து அது யூத நாடு தான். இவர்கள் தான் ஆக்கிரமிப்பாளர்கள். இந்த பாலஸ்தீன மக்கள் தான் ஆக்கிரமிப்பாளர்கள். ஒரு நாளாக தேர்ந்தெடுப்பாங்க. நான் இருக்கும்போதெல்லாம் பார்ப்பேன், ஒரு நாளை தேர்ந்தெடுத்து மொத்த அகதிகள் முகாமுக்கும் பரப்பிடுவாங்க செய்திகளை. நம்ம இன்னைக்கு ஒன்றா நம்ம தாய் நடத்துக்கு உள்ள நோக்கி போக போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி பெண்களையும் குழந்தையும் உசுப்பேற்றி முன்னாடி அனுப்பிடுவாங்க. ஒரே நேரத்துலேருந்து இந்த சிரியாலேருந்து, லெபனான்லேருந்து, ஜோர்டான்லேருந்து கொஞ்சம் பேர் எகிப்தில் இருக்காங்க. எகிப்திலேருந்து, இந்த காசா, வெஸ்ட் பேங்க்லேருந்து, பாலஸ்தீன், இந்த அகதிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இஸ்ரேல் நோக்கி வருவாங்க. இது எங்கள் தேசம் சத்தம் போட்டே வருவாங்க. குழந்தைகள் பெண்கள் தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும், அப்புறம் எப்படி விட முடியும்? சுட்டுத்தலை தான் ஆரம்பிப்பாங்க. அநேக முடமாக்கப்பட்ட குழந்தைகள் பெண்கள் இன்றைக்குமே அங்கே உண்டு. வெறியேற்றப்படுறது, நான் தேசம் அவன் அனுபவிக்கிறான், நீ அவன் விரட்டு அப்படின்னு சொல்லி வெறியேற்றப்பட்டு இருப்பார்கள். ஆனால் இந்த யூத தேவாலயத்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். கிமுவில் வாழ்ந்தவர்கள் யூத மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர்களை தோற்கடித்து அனுப்பிவிட்டு அங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணவங்க இந்த பாலஸ்தீன மக்கள். அந்த சாலமோன் ராஜா தேவாலயம் இடித்து அந்த பகுதியில் கட்டப்பட்டது தான் அல்-அக்ஸா மஸ்ஜித். இதுதான் தெளிவான வரலாறு. இதெல்லாம் தெரியும் யாருக்குன்னா, ட்ரம்ப்புக்கு தெரியும், மோடிஜிக்கு தெரியும், புட்டினுக்கு தெரியும், ஜின்பிங் தெரியும், நெத்தனியாவுக்கு தெரியும். இதுதான் சொல்ல வந்தேன். இவங்களாம் 70 வயசை தாண்டியவர்கள், அனுபவசாலிகள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க செய்வாங்க இவங்க செய்ய முடியுமா அப்படிலாம் யோசிக்கிறது. ஏன் நம்ம செய்யக்கூடாது? இந்த மக்களை வந்து பாலஸ்தீன மக்களை, காசா மக்களை வந்து அங்கே வந்து அப்புறப்படுத்துன்னு சொல்கிறது மிகப்பெரிய விஷயம். நிச்சயமாக அப்புறப்படுத்துகிறாங்க. அந்த மசூதியிலலாம் கை வைக்கிறாங்கன்னா நிச்சயமாக சிலுவை போற மாறும். இது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்னா, ஒரு 70% காசா மக்களை வெளியனுப்புறதுக்கான சாத்தியம் இருக்குது. அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. 70% வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தை பையன் வந்து செத்து பிணமான ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். 70% காசா மக்களை அங்கேருந்து அனுப்புறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மசூதியை தொடுவார்களா? அது திரும்ப சாலமோன் ராஜா யூத தேவாலயம் மாற்றுவாங்கன்னா செஞ்சால் நிச்சயமாக சிலுவை போர் வந்துடும். இந்த இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் ஒன்றா சேர்ந்து புனித போருக்கு அழைப்பு கொடுப்பாங்க. அப்போ இஸ்ரேல் தனியாக நிற்கும் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த அமெரிக்கா போன்ற, ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸு, இட்டாலி, யூரோப் நாடுகள், உக்ரைன் இவங்களும் நிச்சயமாக சேருவாங்க. இந்த பக்கம் அரபு இஸ்லாமிய நாடுகள் சேருவாங்க. இந்தியா வந்து நடுநிலைமை தான் வகிக்கும். அந்த மாதிரி ஒரு போர் சிலுவை போர்லாம் வந்து இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லை, நடுநிலைமை வகிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வலைதளத்து ரீதியில் ஒரு தார்மீக அடிப்படையில் இஸ்ரேல் பக்கம்தான் இந்தியாவை நிற்பாங்க. இது வருங்காலத்தில் தெரியும். இந்த குழந்தை பையன் பெண்ணமாயிட்ட நிச்சயமாக போர் மிகப்பெரிய பிரச்சனை வரும். இந்த காசா மக்கள் நிச்சயமாக ஒரு விலை கொடுத்து பணம் கொடுக்குறோம், நீங்கள் எங்கேயாவது போயிருங்கன்னு சொல்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டியுமே இராணுவத்தின் மூலமாக அடித்து வெளியேற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இந்த பனைக்கைதில் வரதை வச்சு, பிணங்கள் வரதை வச்சு நடக்கும். நன்றிகள்.